ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் நாம் ரொம்ப சிம்பிளாக பொங்கல் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட நாம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். சரியாக 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பாசிப்பருப்பையே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பாசிப்பருப்பை இந்த கப்லேயே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாம். ஆனால் அளவு எடுக்கிற பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு நீங்கள் அரிசியும் 1/4 கப் அளவுக்கு இந்த பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க அளவு வீட்டில் இருக்கிற 4 பேர் ப்ளஸ் நம்ம குட்டி பசங்களுக்கும் சேர்த்து தாராளமாக சாப்பிட்றதுக்கு போதுமாக இருக்கும். இதே இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். நீங்கள் அப்படியே கூட பாத்திரத்தில் வேக வச்சு செய்யலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் பொங்கல் நல்லா குழஞ்சி சூப்பராக வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் நல்லா குழஞ்சி வரணுன்னா நம்ம விசில் கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் சரியாக இருக்கும். விசில் சவுண்ட்லாம் நல்லா போன அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா கரெக்டான பதத்தில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தாளித்து ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகை லைட்டாக பொடிச்சும் சேர்க்கலாம். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரி சேர்க்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியாக கறிவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை வறுத்து எடுத்த அப்புறமா நம்ம அப்படியே பொங்கலில் சேர்த்துற வேண்டியதான். நம்ம டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம தாளித்ததை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம பொங்கல் செஞ்சிட்டோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடையிலலாம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இதை நம்ம கடையில் தர மாதிரியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு கமத்தி விட்டுட்டோன்னா சூப்பராக ஷேப்பாக கிடச்சிரும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட சட்னி, சாம்பார், ஒரு 2 உளுந்து வடை வச்சு சாப்பிட்டா அவ்வளோதான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த சூப்பரான பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.